கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 24 ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்மை நினைவு கூறும்படியாக ஏற்படுத்திய கர்த்தருடைய போஜனத்தின் முக்கியத்துவத்தை வசனம் விளக்குகிறது. அப்பத்தை பிட்டு இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறியதன் மூலம் சிலுவையில் தம் உடல் நொறுக்கப்படுவதையும் தம் தியாகத்தையும் விசுவாச நினைவு கூற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். ஆமென். கொரிந்து சபையில் திருவிருந்து இருப்பதில் இருந்த ஒழுங்கற்ற நிலையை சரி செய்யவே பவுல் இந்த வசனத்தை எழுதினார். அங்கிருந்து விசுவாசிகள் சிலர் திருவிருந்தின் புனிதத்தை புரியாமல் ஒருவரை ஒருவர் காக்க வைக்காமலும் ஏழைகளை அவமானப்படுத்தும் வகையிலும் நடந்து கொண்டனர். எனவே திருவிருந்து என்பது ஒரு சடங்கு மட்டுமல்ல எனக்கு பிரியமானவர்களே, அது கிறிஸ்துவத்தின் அன்பையும் தியாகத்தையும் நினைவு கூறும் ஒரு புனிதமான செயல் என்பதை பவுல் வலியுறுத்துகிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது சீடர்களுடன் இறுதி உணவை அருந்திய போது கூறிய வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது. இதன் ஆழமான கருத்துக்கள் என்று நாம் தியானிப்போம். ஆமென். முதலாவதாக நன்றி செலுத்துதல், ஸ்தோத்திரம் செய்தல். இயேசு அப்பத்தை பிட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தினார். இது நாம் பெரும் ஆசீர்வாதங்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. இரண்டாவதாக அப்பம் பிட்குதல். இயேசு அப்பத்தை பிட்டது சிலுவையில் அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டு காயப்படுத்தப்பட்ட போவதை குறிக்கிறது. மூன்றாவதாக என்னுடைய சரீரம், இது என்னுடைய சரீரம் என்று இயேசு கூறும்போது அந்த அப்பம் அவருடைய தியாகத்திற்கு அடையாளமாக மாறுகிறது. ஆமென். நான்காவதாக நினைவு கூறும்படி செய்யுங்கள். விசுவாசிகள் திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் இயேசு செய்த மாபெரும் தியாகத்தை, அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மனதார நினைத்து பார்க்க வேண்டும் என்பது இதன் முக்கிய அம்சமாகும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனித நேயத்தை விட ஒரு படி மேலே சென்று கிறிஸ்துவின் தெய்வீக அன்பை மற்றவர்களிடம் காட்டுவதே தேவனுக்கு நாம் செய்யும் மிக பிரியமான காரியமாகும். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.